இல்ல ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணி வரை அசம்பிளி நடக்குது. எல்லாம் பசியோட டயர்டாக நம்ம வெளியில் வர்றோம். வரும்போது அங்கே பேருந்து எங்களுக்கு நிறுத்துதில்லை. அதுக்காக நாங்கள் ஒரு 20 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நாங்கள் வரும்போதே ஏறி போயிடும். கார் உள்ளவங்களாம் ஏசி போட்டு உடனே போயிடுறாங்க, தப்பு இல்லை. பட் நாங்கள் ஒரு 20 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ண முடியுது. வெயில் ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்குது. அதனால எங்களுக்கு வந்தவுடனே ஏறி போற மாதிரி பேருந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம் அசம்பிளியில் இன்னைக்கு. அது அமைச்சரே நின்று நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எம்எல்ஏக்களுமே தொகுதியில கார்ல தான் வளம் போடுறாங்க. இருந்தாலும் பேருந்து சேவை தேவையா இருக்கு? அது ஒரு சம்பளம் இல்ல இங்கிருந்து அது நீங்க கேக்குது. நான் அசம்பிளில இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் வண்டியை இங்க நிறுத்துறது கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வர்றோம். ஏறக்குறைய அதிமுகவை சேர்ந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள் போகும்போது அசம்பிளில இருந்து ஹாஸ்டலுக்கு பேருந்து தான் யூஸ் பண்றோம். ஏறக்குறைய 40-50 பேர் நாங்க ரெகுலரா பேருந்து தான் யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் இந்த வெயில்ல காஞ்சிட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதனால இங்கிருந்து போகும்போது எங்களுக்கு வரும்போதே வெளியில ஒரு பேருந்து நிறுத்தி வச்சு வந்தவுடனே ஏறி போற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். ஏன்னா அமைச்சர்கள் எல்லாம் போனபடி கார் வச்சிருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் போன பின்னாடி கடைசியா தான் நமக்கு பேருந்து வருது. ஏறக்குறைய 20 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம வெயிட் பண்றோம் வெயில்ல. அதனால ஒரு பேருந்து நான் அசம்பிளி முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நிறுத்தினாக்க வந்தவுடனே ஏறி போயிடுவோம். அந்த கோரிக்கை வச்சோம். அமைச்சரே நின்று பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டாருங்க.